லெட்ஸ் கேதர் ஆல் அவர் ஸ்ட்ரென்த் இன்டு எ பால் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது வந்து டு இஸ் காய் மிஸ்டர்ஸ். காய்னா ஷைன் இருக்கும். ஒய் ஆர் யூ ஸோ காய் அப்படின்னா ஒய் ஆர் யூ ஸோ ஷை. மிஸ்டர்ஸ்னால் லவர். அண்ட் தென் ஜான் டன். ஜான் டன் தெரியும். த மோஸ்ட் ரிமோட்டஸ்ட் ஆஃப் ஐடியாஸ் யோக்டு பை கம்பல்ஷன். அது ரெண்டுமே சம்மந்தம் இல்லாத விஷயத்தை யோக்டுன்னா இணைக்கிறது. அதான் வந்து ஜான் டன்னுடைய இது. அவருடைய ஃபஸ்ட் லைன் போயம்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். ஃபஸ்ட் லைன் ஓப்பனிங் லைன்ஸ் ஆஃப் த போயம் உதாரணமாக கோ அண்ட் கேட்ச் எ ஃபாலிங் ஸ்டார், லெட் பி நாட் பி ப்ரவுட், ஃப்ளீ. ஃப்ளீன்னு சொன்னால் ஒரு பூச்சி. இந்த பூச்சி வந்து ஒரு லவ்வரை கடிக்குது. அந்த 2 பேரையுமே கடிக்குது. அதை வந்து 2 பேருடைய ரத்தத்தையும் அது ஒன்றா இணைச்சி வைக்குது அப்படின்ற டு த ஃப்ளீ அப்படிங்கிற FLEA அந்த பார்த்து சொன்னால். கேனனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபாதர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் சர்ச்சில் ஒர்க் பண்ணோன்னா அவரை கேனனைசேஷன் பண்ணுவாங்க. இங்கே வந்து லவ்வில் வந்து லவ்வர்ஸை வந்து கேனனைசேஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு போயம் இருக்குது. அந்த போயத்தில் வந்து என்னென்னா அந்த ஆண்மகனை வந்து காம்பஸ் இருக்கு இல்லையா, அந்த காம்பஸுடைய மூவிங் ஹேண்டுக்கும் ஃபிக்ஸடு ஹேண்டை மனைவிக்கும் ஒப்பிடுற மாதிரி அது ஒரு போயம் எழுதியிருப்பார் ஜான் டன். மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸை வந்து ஃபேமஸ் படுத்தினது T.S. Eliot. அதுக்கு முன்னாடி அவங்கள யாரும் கண்டுக்கல. அண்ட் தென் அலெக்சாண்டர் போப்புடைய ரேப் ஆஃப் தி லாக். ரேப்னா ரேப் பண்ணுறது கிடையாது, ரேப்னா புடுங்குறதுன்னு இருக்கும். சீஸ் பை ஃபோர்ஸ், டு டேக் அவே பை ஃபோர்ஸ். ரேப்னா டேக் அவே பை ஃபோர்ஸ். லாக்னா கூட்டு கிடையாது, ஒரு முடி கற்றை, லாக் ஆஃப் ஹேர். அதாவது அரபெல்லா டர்னர் அப்படிங்கிற ஒரு பொண்ணுடைய முடியை வந்து ஒருத்தன் வந்து பிடுங்கிடுவான் வேணுனாலும் கட் பண்ணி எடுப்பான். தான் மாக் எபிக்னு பேர். சீரியஸ் இல்லாத சப்ஜெக்டை கிராண்ட் ஸ்டைலில் டீல் பண்ணுறது. ஒரு ட்ரிவியல் சப்ஜெக்ட், ஒரு அர்த்தமான சப்ஜெக்டை லாங்குவேஜை கிராண்டாக போட்டு எபிக் மாதிரி ட்ரீட் பண்ணுறது வந்து மாக் எபிக் அப்படி சொல்லுவாங்க. அது வந்து ஜான் ட்ரைடன் எழுதின அலெக்சாண்டர் போப் எழுதின ரேப் ஆஃப் தி லாக். ட்ரைடன், அப்சலாம் அண்ட் அக்கிட்டோஃபெல், அதை நீங்கள் படிச்சுக்கணும். தாமஸ் கிரே எலிஜி ரிட்டன் இன் கண்ட்ரி சர்ச்யார்ட், ஒரு கிராமத்து மயானத்தில் எழுதப்பட்ட ஒரு இரங்கல் கவிதை. அது வந்து எலிஜினாலே இதுதான், தாமஸ் கிரேயோட தான். அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக அதில் போர்ட்ரே பண்ணியிருப்பார். நாங்கள் வந்து இறந்தப்புறம் எந்த ஒரு பையனை உடையாது, ஏன்னா அந்த சின்ன பிள்ளைங்க உடையாரும்போது அந்த நீயை கட்டி பிடிச்சிடும். அந்த மாதிரி வந்து இப்போயே அப்படி தான் இருக்குது. அதை வந்து தாமஸ் கிரே வந்து எழுதியிருப்பார். ரொம்ப பேர் வந்து மெனிய செரின் பர்சன்ஸ், ரொம்ப ஒரு மெனிய ஸ்டார்ஸ், ரொம்ப பேர் வந்து ரத்தனம் உலகத்துக்கு தெரியாமல் ரொம்ப பேருடைய திறமை அழிஞ்சு போகுது அப்படின்னு தாமஸ் கிரே சொல்லியிருப்பார். அவருடைய இறந்த உடல் புதைக்கப்பட்டிருக்கிற இடத்துல இந்த ஈரம் கூட காயாமல் மவுண்ட்ஸ் மாதிரி இருக்கணும். ரொம்ப ரியலிஸ்டிக் போர்ட்ரேயல் அது. எலிஜின்னு சொன்னால் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயும் சரி, அந்த எலிஜினாலே அது வந்து எலிஜி ரிட்டன் இன் கண்ட்ரி சர்ச்யார்ட். சர்ச்யார்டுனா ஒரு மயானம், ஒரு பரியல் பிளேஸ். அது வந்து சூப்பரானது, அது படித்து பாருங்கள். ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன். சாமுவல் ஜான்சன் எழுதிய லைஃப் ஆஃப் மில்டன். மில்டனுடைய வாழ்க்கையை சாமுவல் ஜான்சன் எழுதுகிறார். அதாவது மில்டனுக்கு வந்து கண் பார்வை போகும்போது தான் பேரடைஸ் லாஸ்ட் எழுதுகிறார், தனது மனைவிக்கு டிக்டேட் பண்ணி. அண்ட் தென் ஜோனதன் ஸ்வெஃப்ட், த கலிவர்ஸ் ட்ராவல்ஸ். கலிவர்ஸ் ட்ராவல்ஸ்னால் கலிவர் லில்லிபுட்டுன்னு இருக்கும். லில்லிபுட்டுன்னா ரொம்ப சின்ன மனிதர்களாக இருப்பாங்க. அதாவது ஒரு நம்மளோட லிட்டில் ஃபிங்கர் அளவு தான் இருப்பாங்க. அப்போ வந்து கலிவர் வந்து அவங்க இதுக்கெல்லாம் போகிறாரு. அப்புறம் ப்ராப்டின் பேக் அப்படின்னு பெரிய ஜெயண்ட் சைஸ்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த லில்லிபுட்டு கப்பல்கள்லாம் அவர் ஈஸியாக அழிச்சிடுவார். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ப்ராப்டி 4 ஊருக்கு போவார் அவர். இதுவும் வந்து இட் லுக்ஸ் லைக் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர், குழந்தைகள் இலக்கியம் போல் இருந்தாலும் அது பெரிய ஒரு சாட்டையர் அப்படிங்கிறாங்க. ஜோனதன் ஸ்விஃப்ட் சாட்டையர் அப்படிங்கிறாங்க. இதுவும் மார்க் எபிக் ஸ்டைல் தான் இருக்குது. ஜான் பேனியன் த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். அந்த பில்கிரிம்ஸ் வந்து ஒரு கணவன் மனைவி எல்லாரும் போக நினச்சாலும் போக முடியாது, அந்த யாருமே வரமாட்டாங்க. அப்போ அவன் மட்டும்தான் தனியாக கிறிஸ்டியன் மட்டும்தான் அந்த கஷ்டப்பட்டு. முதல்ல ட்ரஃப் ஆஃப் டெஸ்பாண்டன்சி வருது. ட்ரஃப்னா ஒரு பொட்டி, டெஸ்பாண்டன்சினா ஒரு நம்பிக்கை இல்லை, அதையும் தாண்டி அவன் போவான். கடைசியில் வந்து அந்த ஹெவன்லி சிட்டி அடைவான். அந்த ஜேனியை பற்றி, ஜேனியல் டிஃபோ ராபின்சன் குரூசோ, அவங்க அப்பாட்டேருந்து சண்டை போட்டுட்டு
சண்டை போட்டுட்டு ஒரு கப்பலில் போய் அவர் போய் ஒரு தீவுக்கு போய் அந்த தீவில் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த தீவில் அவர் வாழ்வார். அவரே தனக்கு வேண்டிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு போட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் தப்பிச்சு வருவார். இட் இஸ் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் a very interesting story to read. ஜான் ட்ரைடன் ஆல் ஃபார் லவ். ஆல் ஃபார் லவ்ங்கிறது ஷேக்ஸ்பியருடைய ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா ஸ்டோரி தான். ரிச்சர்ட் பி ஷெரிடன் ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல், இது வே ஆஃப் த வேர்ல்ட், உலகம் செல்லும் பாதை, வில்லியம் கான்கிரீட். இந்த ரெண்டுமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இதில் வந்து ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டலில் வந்து இதில் உள்ள கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் டீப்பாக தான் படிக்கணும். ஆலிவர் கோல்ட்ஸ்மித் ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர். அது வந்து ஏன் ஸ்டூப் பண்ணுறதுன்னா குடிக்கிறது, ஏன்னா மற்றவங்களை கான்கர் பண்ணுறதுக்கு தான். அதாவது சிங்கம் பதுங்கிறது வந்து பாயிறதுக்கு தான், அந்த மாதிரி சொல்கிறது தான். இன்னும் நம்ம வந்து இதில் என்ன பண்ணணும், ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல், வே ஆஃப் த வேர்ல்டு. இன்னொரு நாள் நம்ம ஃப்ரீயாக இருந்தோம்னா அது வில் டிஸ்கஸ். அது வந்து என்னென்னா ரீஸ்டோரேஷன் ட்ராமா. இது வந்து ஆர்குமெண்ட், கவுண்டர் ஆர்குமெண்ட் இந்த மாதிரியே இருக்கும். I'll see you tomorrow. Thank you.